சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால தமிழ்நாடு முழுக்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பயணத்தை நான் மேற்கொண்டேன். இதே கரசங்கால் பகுதியில் நடந்த கூட்டத்திலையும் பங்கேற்றேன். அந்த கூட்ட மேடையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டு அதில் மக்களது கோரிக்கைகளை பெற்றேன். ஆட்சிக்கு வந்த 100 நாட்கள்ல உங்கள் மனுக்களுக்கு தீர்வு காண்பேன் என வாக்குறுதி கொடுத்தேன். ஆட்சிக்கு வந்தவுடனே இதுக்காகவே தனி துறையை உருவாக்கி கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தி காட்டின நெஞ்சுறுதியோட உங்க முன்னாடி இப்ப கம்பீரமா நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பணியை முடிச்சவுடன் இருக்கல, முதல்வரின் முகவரி என்ற பெயர்ல கோட்டைக்கு எனக்கு வரும் மனுக்களுக்கு தீர்வு காண தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடத்துறேன். அதோட தொடர்ச்சியா இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசோட பல்வேறு துறைகளை சார்ந்த சேவைகள், ஒரு குடையின் கீழ் கொடுக்கிற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டணும். நம்ம திராவிட மாடல் அரசோட கொள்கை எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கான சீரான வளர்ச்சி. இதனாலதான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னேன், இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி அல்ல, ஒரு இனத்தின் ஆட்சின்னு பெருமையோடு சொன்னேன். ஒவ்வொரு தனி மனிதரோட பிரச்சனைகளை தீர்க்க பார்த்து பார்த்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர பாடுபடுகிறோம். நாம ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை திட்டங்கள் இந்தியாவே பாராட்டு, சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றினவன் தான் இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் வளத்தை பெருக்க தொழில் முனைவர்களோட கூட்டம் நடத்தின. அதில் அவர்கள் கேட்டுக்கொண்டது, நம்ம இளைஞர்கள் வேலை பெற திறன் பயிற்சி தேவைன்னு சொன்னாங்க. உடனே அதுக்கான திட்டத்தை உருவாக்க ஆணையிட்டேன். அப்படி உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 28 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி இருக்கிறோம். திட்டத்தை செயல்படுத்துறது மட்டுமல்ல, அந்த திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அந்த திறன் பயிற்சி எடுத்த இளைஞர்களுடைய கலந்தாலோசனை கூட்டமும் நடத்தின. அந்த கூட்டத்தில் பேசின ஒரு மாணவி சொன்னாங்க, ஐயா, உங்களோட இந்த நான் முதல்வன் திட்டத்தால எனக்கு எல்லா துறைகளை சார்ந்தும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால முதல் இன்டர்வியூலேயே ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்துல அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியா சொன்னார்.